நிறைய பேர் இப்போ 10th போர்டு எக்ஸாம் முடிச்சுட்டு இப்போ 11th போயிட்டு இருப்பீங்க. நிறைய பேருக்கு 11th ஸ்கூல்லே ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இப்போது 10th 11th வர கேப்பில் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு பெரிய கன்ஃபியூஷன் என்னென்னா, என்ன ஸ்ட்ரீம் செலக்ட் பண்ணுறது. நிறைய பேர் சயின்ஸ் ஸ்ட்ரீம் போகலாமா, காமர்ஸ் ஸ்ட்ரீம் போகணுமா, ஹியூமனிட்டிஸ் போகலாமா, இல்லை சயின்ஸ் ஸ்ட்ரீமில் பிசிஎம் எடுக்கலாமா, பிசிஎம்பி எடுக்கலாமா, இல்லை பிசிபி எடுக்கலாமா, என்ன எடுக்கலான்னு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருப்பீங்க. நான் பிசிஎம் ப்ளஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் எடுத்திருக்கேன். பட் நிறைய பேர் ஆல்ரெடி ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணியிருப்பீங்க. பட் இந்த வீடியோ யாருக்குன்னா, யார் இன்னும் ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணாமல் ரொம்ப கன்ஃபியூஷனாக எப்படி ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணுறது இருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. நிறைய பேர் ஆல்ரெடி என்கிட்ட இதை பற்றி கேட்டிருக்கீங்க. ஸோ அதனால இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீம் செலக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன சப்ஜெக்ட்ஸில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு எல்லோரும் சொல்கிறதா, பட் அது ரொம்ப முக்கியம். பிகாஸ் இப்போ நீங்கள் உங்களுக்கு எஸ்எஸ்டியே பிடிக்காது, ஆனால் நீங்கள் காமர்ஸ் எடுத்துட்டீங்க, அப்போ உங்களுக்கு படிக்கவே பிடிக்காது. ஆனால் இது 11th 12th மட்டும் நீங்கள் யோசிக்கக்கூடாது. 11th 12th மட்டும் சரி சப்ஜெக்ட் பிடிக்காது, பட் இருந்தாலும் படிச்சிடலான்னு பிடிக்காமல் படித்தா அப்போ நீங்கள் ஃப்யூச்சர்லேயும் அதே மாதிரி தான் நீங்கள் அந்த ஃபீல்டில் தான் இருப்பீங்க. ஸோ அது ரிலேட்டடாக சோஷியல் ஸ்டடீஸ், எக்கனாமிக்ஸ் அந்த ரிலேட்டடாக நீங்கள் படிச்சுட்டு ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு எஸ்எஸ்டி சப்ஜெக்டே பிடிக்காதுன்னா அப்போ நீங்கள் லைஃப் லாங் அதான் நீங்கள் படிக்கணும். ஸோ ஸ்ட்ரீம் செலெக்ஷன் ரொம்ப முக்கியமான விஷயம் தான். பட் பயப்படாதீங்க, நாம் நல்லா யோசித்து செலக்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு என்ன சப்ஜெக்ட்ஸ் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்கன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன கைண்ட் ஆஃப் வேலை நீங்கள் போகணுமோ அது நீங்கள் யோசிங்க. இப்போ நீங்கள் டாக்டர் ஆகணுன்னா நீங்கள் சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுக்கணும். பட் உங்களுக்கு என்ஜினியர், டாக்டர் அந்த மாதிரி எதுவுமே வேணான்னா உங்களுக்கு லாயர் இல்லைன்னா சிஏ அந்த மாதிரி ஆகணும்னா அப்போ நீங்கள் காமர்ஸ் அந்த மாதிரி எடுக்கணும், ஹியூமனிட்டிஸ் அந்த மாதிரி எடுக்கணும், ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம். ஸோ நீங்கள் எந்த மாதிரி ஜாப் போகணுமோ அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் 11th எனக்கு பயாலஜி ரொம்ப பிடிக்கும், ஸோ நான் பயாலஜி எடுப்பேன்லாம் இல்லை. உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு டாக்டர் ஆகணுமா இல்லை பயாலஜி ரிலேட்டடாக வேலை பார்க்கணுமோ அது ரிலேட்டடாக சூஸ் பண்ணுங்கள். எனக்கு மேத்ஸ் அவ்வளோ பிடிக்காது, அவ்வளோ ஃபேவரட் சப்ஜெக்ட்லாம் சொல்ல மாட்டேன். மேத்ஸ் எனக்கு பிடிக்காதுன்னு இல்லை, பட் எனக்கு மேத்ஸ் பிடிக்காது. நான் உலகன்னு நினைக்கிறேன். எனக்கு மேத்ஸ் ஐ டோன்ட் ஹேட் மேத்ஸ், பட் ஐ டோன்ட் லைக் மேத்ஸ் அந்த மாதிரி தான் சொல்ல முடியும். பட் எனக்கு ஃப்யூச்சரில் கம்ப்யூட்டர் ரிலேட்டட், என்ஜினியர் ரிலேட்டட், சாஃப்ட்வேர் ரிலேட்டட் தான் போகணுன்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதனால தான் நான் பிசிஎம் எடுத்தேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பாருங்கள். ஃப்யூச்சரில் உங்களுக்கு என்ன ட்ரீம் இருக்கோ இல்லை எந்த மாதிரி வேலை செஞ்சால் நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள். அதுக்கப்புறம் நான் ஆக்சுவலி நானே ஸ்ட்ரீம் செலக்ட் பண்ணும்போது நான் ரொம்ப 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 கன்ஃபியூஸ்டாக இருந்தேன். பட் ஒன்றுத்தில் மட்டும் நான் ஃபிக்ஸ்டாக இருந்தேன், நான் சயின்ஸ் ஸ்ட்ரீம் தான் எடுப்பேன். பிகாஸ் எனக்கு எஸ்எஸ்டியே பிடிக்காது, எனக்கு எஸ்எஸ்டி படிக்க பிடிக்காது. பிகாஸ் எஸ்எஸ்டி படிக்கணுன்னாலே அதில் ஏதோ அதை ஃபுல்லாக மெமரைஸ் பண்ணும், ஃபுல் மெமரைசேஷன். என்னோடய ஸ்கூலில் கூட சொல்லிட்டு இருந்தாங்க, டெக்ஸ்ட் புக் மாதிரி இருந்தால் தான் எழுதினா தான் மார்க்ஸ் போடுவோம், டெக்ஸ்ட் புக் மாதிரி இருந்தால் தான் மார்க்ஸ் போடுவேன்னு. நானே டெக்ஸ்ட் புக்கு அல்லா கீவேர்ட்ஸு, அல்லா லைன்ஸு அதெல்லாம் மெமரைஸ் பண்ணிட்டு போனேன். எனக்கு எஸ்எஸ்டி படிக்கவே பிடிக்காது. அதனால தான் நான் காமர்ஸ், ஹியூமனிட்டிஸ் எடுக்கவே மாட்டேன். ஏன்னா எனக்கு எஸ்எஸ்டி படிக்கவே பிடிக்காதுன்னு தான் நான் அந்த 2 ஸ்ட்ரீமும் வேணான்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நான் ஆல்சோ நிறைய பேர் சொல்கிறீங்க, நிறைய பேர் நினைப்பீங்க இல்லை உங்கள் பேரண்ட்ஸ் இல்லைன்னா டீச்சர்ஸ் அந்த மாதிரி யாராவது சொல்லிட்டு இருப்பாங்க, சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்தால் தான் 10th நல்ல மார்க் வாங்குச்சா, 9th நல்ல மார்க் வந்துருச்சா, அப்போது நம்ம 10th 11th சயின்ஸ் ஸ்ட்ரீம் மட்டும் தான் இருக்கணும்னு யோசிப்பீங்க. ஹியூமனிட்டிஸ், காமர்ஸ் எடுக்கிறவங்கள அவங்களாம் ரொம்ப வீக்கான பசங்க, அவங்களுக்கு மேபி 10th ரொம்ப கம்மி மார்க் வந்திருக்கோ அதனால தான் அதில் எடுத்திருக்காங்கன்னு நீங்கள் யோசிப்பீங்க. அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. சொசைட்டி கொஞ்சம் ஸ்டெரியோ டைப்பாக வச்சுருக்கு, பட் அப்படி ஒன்றுமே இல்லை. காமர்ஸ் எடுத்தவங்களாம் இப்போ சிஏ ஆகலை. சிஏ எக்ஸாம் இந்தியாவிலே இருக்கிற ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹார்டஸ்ட் எக்ஸாம்ஸ் சிஏ எக்ஸாம் தான். ஜேஇ எக்ஸாம், நீட் எக்ஸாமோட சிஏ ரொம்ப கஷ்டமான ஒரு எக்ஸாம் தான். பட் சிஏ ஜாபுக்கு ரொம்ப நிறைய ரெஸ்பெக்ட் இருக்குது. ஸோ அது காமர்ஸ் எடுத்தால் தான் நீங்கள் சிஏ ஆகலாம். இப்போ நீங்கள் இந்தியன் கவர்மெண்ட்லேயே இப்போ எக்கனாமிக்ஸ், டேக்ஸ் இன்கம் ஆஃபீஸர்ஸ் அவங்களாம் காமர்ஸாக எடுத்திருக்காங்க. இல்லைனா யூபிஎஸ்சி அந்த மாதிரி எழுதுகிறவங்கள மோஸ்ட்லி ஹியூமனிட்டி ஸ்ட்ரீம், காமர்ஸ் ஸ்ட்ரீம் அந்த மாதிரி தான் எடுத்திருப்பாங்க.
ஸோ நம்ம எப்போவுமே யோசிக்கக்கூடாது, ஓ இந்த ஸ்ட்ரீம் ஒரு வேளை எனக்கு ஹியூமனிட்டிஸ், எனக்கு எஸ்எஸ்டி படிக்க பிடிக்கும், பட் ஹியூமனிட்டிஸ் எடுத்துட்டா அப்போ எல்லாரும் நம்ம வந்து கொஞ்சம் மக்கள் நினைப்பாங்க, அவ்வளோ படிப்பு வராதுன்னு. அப்படி யோசிக்காதீங்க, மற்றவங்க பற்றி யோசிக்காதீங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்தால் நீங்களும் சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு காமர்ஸ் எடுத்தால் நீங்களும் காமர்ஸ் போய் எடுத்துடாதீங்க. பிகாஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், இது நிறைய பேர் கொஞ்சம் கோவப்படுவாங்க இது கேட்டால், பட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சம்டைம்ஸ் 10th முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள பார்க்கவே மாட்டீங்க, இல்லை 12th முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்கவே மாட்டீங்க. சில பேர் இருக்காங்க ஃபுல் காலேஜ் முடிச்சதுக்கப்புறமும் ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்பாங்க, பட் அது மோஸ்ட் கேசஸில் அப்படி இல்லை. நான் கூட 10th முடிஞ்சதுக்கப்புறம் நான் ஸ்கூல் மாறினதுக்கப்புறம் நான் நிறைய பேரோட இன்னும் பேசுறது இல்லை, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே உங்கள் ஃப்ரெண்டு செலக்ட் பண்ணுற ஸ்ட்ரீமில் நீங்கள் செலக்ட் பண்ணிடாதீங்க. பிகாஸ் ஒரு வேளை அவங்களுக்கு அது நல்லா வரும், பட் உங்களுக்கு அதை சேம் லெவலில் வருமானு தெரியாது. ஸோ உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டாக இருக்கோ அது மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். மற்றவங்க பேச்சை கேட்காதீங்க. பிகாஸ் இது உங்களோட லைஃப், நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ ஜாப் வந்து ஓகே எனக்கு சாஃப்ட்வேர் அந்த மாதிரி போகணும், இல்லைனா டாக்டர் அந்த மாதிரி ஆகணும், சிஏ ஆகணும், லாயர் ஆகணும், அந்த மாதிரி நிறைய பேருக்கு டிஃப்ரெண்ட் கோல்ஸ் இருக்கும், பைலட் ஆகணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஜாபுக்கு போகிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் எக்ஸாம்ஸ் எழுதணும், என்ன ஸ்ட்ரீம் எடுக்கணும், அதை ரீசர்ச் பண்ணி அது பேஸ்டாக உங்களுக்கு நீங்கள் ஸ்ட்ரீமை சூஸ் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து என்ஜினியர் அந்த மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ அதனால தான் நான் பிசிஎம் ப்ளஸ் சிஎஸ் சூஸ் பண்ணியிருக்கேன். பட் நான் வந்து ஒரு வேளை பிசிஎம்பி தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக இருந்துச்சு எனக்கு. பட் பிசிஎம்பி பார்த்து நான் கொஞ்சம் பயந்துட்டேன். பிகாஸ் பிசிஎம்பி நான் நிறைய இடத்துல கேட்டிருக்கேன். பிசிஎம்பி வந்து ரொம்ப படிக்கிறதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஜேஇ நீட் ரெண்டுத்துக்குமே நம்ம வந்து ஒன்றா படிக்க முடியாது, அது ரொம்ப கஷ்டமாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கனால நான் வந்து சரி இன்ஜினியரே ஆகலான்னு நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். முதல்ல டாக்டர் ஆகணுன்னு தான் இருந்தேன் சின்ன வயசுலலாம். ஆனால் நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த டாக்டர் ஆகிறதுக்கு என்ன ப்ராசஸ் இருக்குது, என்ன எக்ஸாம்ஸ்லாம் எழுதணும், எவ்வளோ படிக்கணும், எவ்வளோ வருஷம் படிக்கணும், என்ன சேலரி வருது, அதெல்லாம் ரீசர்ச் பண்ணிட்டு தான் நம்ம வந்து ஒரு ஜாப்பை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ நீங்களும் டாக்டர் ஆனோன்னா நீங்கள் முதல்ல யோசிங்க, டாக்டருக்கு வந்து இப்போல்லாம் கொஞ்சம் கம்மி சேலரி தான் கிடைக்குது, எல்லாருக்கும் இல்லை. நீங்கள் அப்ராடில் வேலை செஞ்சிங்களா அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் அதிக சேலரி தான் கிடைக்கும். பட் நீங்கள் வந்து ஒரு வேளை உங்களுக்கு ஹை சேலரி தான் வேணும், எனக்கு வந்து வெறுமா எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ண வேணாம், எனக்கு கொஞ்சம் ஹை சேலரியும் வேணும்னா அப்போ நீங்கள் வந்து டாக்டர் உங்களுக்கு வந்து ரொம்ப ஐடியலான ஆப்ஷன் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நிறைய பேர் இருக்கும் நீங்கள் வந்து அப்ராட் போகிறீங்கன்னு, பட் எல்லாருக்கும் அந்த மாதிரி வராதுன்னு சொல்லலாம். பிகாஸ் நம்ம ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. ஒரு வேளை நம்ம அப்ராட்லேயோ போயிருப்போம், இல்லைன்னா இந்தியாவிலே இருப்போம், அந்த மாதிரி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியாது எதையோ. ஸோ அதனால தான் நம்ம வந்து நீங்கள் எல்லாம் ரீசர்ச் பண்ணிட்டு போங்க. இப்போ அந்த கரியரோட ஜாப் மார்க்கெட் எப்படி இருக்குது அதெல்லாம் ரீசர்ச் பண்ணிவிட்டு, ஓகே இது ஒரு ஸ்டேபிளான ப்ரொஃபஷனாக, இந்த ப்ரொஃபஷன் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளான இன்கம் தருமா, ஜாப் செக்யூரிட்டி நல்லா இருக்கா, அதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் ஒரு வேலையை நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரீமை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஸ்ட்ரென்த்ஸு, உங்களோட வீக்னஸ்ஸு, உங்களோட இன்ட்ரெஸ்ட்டு அதெல்லாம் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு கொஞ்ச நேரம் தனியாக உட்காந்து நீங்கள் யோசிங்க கொஞ்ச நேரத்துக்கு. சரி எனக்கு வந்து இப்போது எதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எதில் நான் நல்லா பண்ணுவேன், எந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் நல்லா படிப்பேன், எந்த கரியர் போனால் நான் நல்லா பண்ணுவேன்னு நினைக்கிறீங்க, அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சாலே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரீம் செலெக்ஷனில் கொஞ்சம் கம்மி கன்ஃபியூஷன் வந்துடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யோசிங்க. எப்போவுமே ஸ்ட்ரீமில் ஓகே எனக்கு வந்து சயின்ஸ் போனால் தான் நான் நல்லா படிப்பேன் நல்லா நினைப்பாங்க, ஸோ சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்துடலாம், அந்த மாதிரி இல்லை. உங்களுக்கு என்ன ஆகணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் சூஸ் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ப்ளீஸ் மற்றவங்க போகிறதுலாம் நீங்கள் போயிடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போகிறாங்களா அது போயிடாதீங்க. உங்கள் பேரண்ட்ஸ் அதை சொல்கிறாங்கன்னா அதுக்கும் போயிடாதீங்க. உங்களால் நிஜமாகவே எது படிக்க முடியுமோ, உங்களை எது வந்து எந்த ஸ்ட்ரீம் போனால் உங்களால் நல்லா படிக்க முடியுமோ, அப்புறம் என்ன வேலைக்கு போனால் நீங்கள் நல்லா பண்ண முடியுமோ, எந்த வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் ஸ்ட்ரீமை செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் டாக்டர் ஆகணும்னு நிறைய பேர் இருப்பீங்க. பட் டாக்டர் ஆகணுன்னா நீங்கள் வந்து அதுக்கு வந்து ஃபுல் ரீசர்ச் பண்ணணும். என்ஜினியர் ஆகணும்னா ஃபுல் ரீசர்ச் பண்ணணும். ஓகே இதுக்கு என்னெல்லாம் எக்ஸாம் எழுதணும்னா, இப்போ என்ஜினியர் ஆகணும்னா ஜேஇ எக்ஸாம் எழுதணும், அதுக்கப்புறம் ஐஐடி போகணுமா ஜேஇ அட்வான்ஸ்ட் எக்ஸாம் எழுதணும். அதுக்கப்புறம் நான் வந்து
அதுக்கப்புறம் நல்ல காலேஜில் சேரணும், கேம்பஸ் இன்டர்வியூலேயே வேலை கிடச்சா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி தான் யோசிக்கணும். டாக்டர் ஆனால் ஃபஸ்ட்டு நீட் எக்ஸாம் எழுதணும், நீட் அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம், நீட் யூஜி. அந்த நீட் 12th முடிஞ்சதுக்கப்புறம் நீட் எக்ஸாம் எழுதினதுக்கப்புறம் நல்ல நல்ல ரேங்க் வாங்கினா தான் நம்மளால் கவர்மெண்ட் காலேஜ் இல்லை செமி கவர்மெண்ட் காலேஜில் போக முடியும். அப்படி காலேஜில் போனதுக்கப்புறம் நம்ம எம்பிபிஎஸ்ஸில் டாக்டர் ஆகிடலாம். ஆனால் அது டாக்டர் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து நீட் பிஜி எக்ஸாம் திரும்ப எழுதணும். அப்போ தான் நம்மளால் திரும்ப ஏதாவது இப்போ நிறைய பேர் கார்டியாலஜிஸ்ட் ஆகணும், இல்லை வந்து ஹார்ட் டாக்டர், கார்டியாலஜிஸ்ட், ஐ டாக்டர், அந்த மாதிரி நிறைய பேர் டெர்மட்டாலஜிஸ்ட் அந்த மாதிரி ஆகணும். ஸோ அதுக்கு நான் திரும்ப நீட் பிஜி எக்ஸாம் எழுதணும், அப்புறம் திரும்ப ஒரு காலேஜுக்கு போகணும். ஸோ எவ்வளோ லாங் இயர்ஸ் நான் ஸ்டடி பண்ணணும், அதெல்லாம் ரீசர்ச் பண்ணிட்டு உங்களுக்கு நிஜமாவே அதில் இன்னும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அதுக்கு போய் சேருங்க. அப்போ தான் நீங்கள் வந்து சும்மா டாக்டர் ஆனால் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுறா, அப்போ நீங்கள் ஃப்யூச்சரில் கஷ்டப்படுவீங்க. பிகாஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. நீங்கள் முதல்ல ரீசர்ச் பண்ணியிருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும், சரி இப்படி தான் எல்லா ஜாப் மார்க்கெட் இருக்குது, இப்படி தான் வேலை கிடைக்கும், இந்த எக்ஸாம்ஸ்லாம் எழுதணும், இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும். அதெல்லாம் நீங்கள் ரீசர்ச் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கிளாரிட்டி வரும். அப்படியே நீங்கள் வந்து டாக்டர் ஆனது மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிடாதீங்க. நிறைய பேர் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க, ஃபிக்ஸ் பண்ணிடுறதும் நல்லது தான். நீங்கள் வந்து நான் டாக்டர் ஆயே ஆகணும், அதுக்கு ஏற்ற மாதிரி எஃபர்ட் போடுறீங்கன்னா அது ஓகே. பட் நீங்கள் வந்து சரி டாக்டர் ஆகிடலாம், டாக்டர்னு சொல்லிட்டு போகாதீங்க. பிகாஸ் நீங்கள் அதுக்கு பிளான் பி பற்றியும் நீங்கள் யோசிக்கணும். நீங்கள் ரொம்ப ஃபிக்ஸ்டாக இல்லைன்னா பிளான் பி பற்றியும் யோசிக்கணும். இப்போ வந்து ஒரு வேளை நீட் எக்ஸாமில் உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் அப்ராட் போகிறது ஐடியாவில் இல்லை, நீங்கள் இந்தியாவிலே காலேஜ் படிக்கிறீங்கன்னா இந்தியாவில் ப்ரைவேட் காலேஜஸில் வந்து ரொம்ப அதிக ஃபீஸ். நான் கேள்விப்பட்டு 30 lakhs 70 lakhs அந்த மாதிரி இருக்கும்னு. அதெல்லாம் நிறைய பேரால் கட்ட முடியாது. நானே ப்ரைவேட் காலேஜஸ்லாம் போகிற ஐடியாவில் இல்லை. மெடிக்கலுக்கு, என்ஜினியரிங்கு போகலாம். என்ஜினியரிங் ப்ரைவேட் காலேஜஸ் ஓகேவாக தான் இருக்கும். பட் மெடிக்கலுக்கு அப்படி இல்லை. மெடிக்கல் ப்ரைவேட் காலேஜஸ் வந்து ரொம்ப அதிக ஃபீஸ் இருக்குது. அப்புறம் ஜாபும் ப்ரைவேட் காலேஜஸில் யார் கிராஜுவேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் ஜாபில் அவ்வளோ பெரிய சேலரிலாம் கிடைக்காது. ஒரு 30,000 அந்த மாதிரி தான் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் நீங்கள் கவர்மெண்ட் காலேஜ்லேருந்து கிராஜுவேட் பண்ணிங்கன்னா காலேஜ் முடிச்சோடனே வேலை கிடச்சோ அதிக சேலரி தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஃபைனான்ஷியல் சுச்சுவேஷன் பற்றியும் நீங்கள் யோசிக்கணும். பிகாஸ் நம்ம வந்து நீட்டில் நல்ல மார்க் ரேங்க் வாங்கினா தான் செமி கவர்மெண்ட் காலேஜில் போக முடியும். அதில் தான் ஃபீஸ் கொஞ்சம் ரீசனபிளாக இருக்குது, ஸ்காலர்ஷிப்லேயும் போகலாம், படித்த உடனே வேலை கிடச்சிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யோசிச்சுட்டு நீங்கள் உங்கள் ஸ்ட்ரீமை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ டாக்டர் ஆகணுன்னா பிசிபி எடுக்கணும். பட் பிசிபியில் டாக்டர் ஆகுறது மட்டும் இல்லை, மற்ற எல்லா கரியர் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ நீங்கள் மற்றதை பற்றியும் ரீசர்ச் பண்ணணும். இப்போ பிசிஎம்மில் வந்து ஜேஇ எக்ஸாம் மட்டும் இல்லை, ஜேஇ எக்ஸாம் இப்போ நீங்கள் யூஏயில் இருந்தீங்கன்னா நீங்கள் சிஇடி எக்ஸாம் எழுதுனா ஐஐடி அபுதாபி கூட போகலாம். அது வந்து தனி எக்ஸாம் இருக்குது யூஏ ரெசிடென்ஸ்க்கு மட்டும். இல்லைனா நீங்கள் வந்து என்ஐடிக்கு போல் ஜேஇ மெயின்ஸ் மட்டும் எழுதிட்டு, இல்லை ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் கேட் எக்ஸாம், அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் எக்ஸாம்ஸ் இருக்குது. நிறைய பேர் பிசிஎம் படிச்சுட்டு சிஏ கூட எழுதுகிறாங்க. ஸோ நீங்கள் உங்களோட எல்லா ஆப்ஷன் பற்றியும் நீங்கள் நல்லா ரீசர்ச் பண்ணிவிட்டு ஸ்ட்ரீமை சூஸ் பண்ணுங்கள். பட் தப்பான ஸ்ட்ரீம் மட்டும் சூஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு எது வருதோ, உங்களால் எது படிக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஸ்ட்ரீமை சூஸ் பண்ணுங்கள். அதான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நீங்கள் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா என்ன ஸ்ட்ரீம் போனாலும் என்ன ஃபீல்ட் போனாலும் உங்களை நல்லா அச்சீவ் பண்ண முடியும். அவ்வளோதான் எழுதி வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. நல்லா ரீசர்ச் பண்ணிவிட்டு போங்க, மற்றவங்க பேச்சு கேட்காதீங்க. உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்ட்ரீமுக்கு போங்க. எதோ உங்களால் பண்ண முடியுமோ, எந்த எக்ஸாம்ஸில் உங்களால் கிளியர் பண்ணுறேன்னு கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் இருக்கா, இல்லை கொஞ்சம் பிளான் பியோ இருக்கா? பிகாஸ் பிசிஎம் எடுத்திங்கன்னா இப்போ நீட் கிடைக்கல, நீட் எக்ஸாம் ஒரு வேளை கிடைக்கல, நிறைய பேருக்கு வந்து திரும்ப 1 year படிக்க செகண்ட் அட்டெம்ப்ட் எழுத வேணாம் தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து பிசிபி எடுத்தவங்களா அதுக்கப்புறம் பயோடெக்னாலஜி போகலாம், இல்லைன்னா ஃபிசியோதெரப்பி அந்த மாதிரி கூட போகலாம். ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரீமில் இருக்கிற எந்த வேலை இருந்தாலும் உங்களுக்கு ஓகேனா, டாக்டர் ஆகலைன்னா, டாக்டர் ஆக முடியலன்னா அப்போ பயோடெக்னாலஜியில் போய் மெடிசன் அந்த மாதிரிலாம் செய்யலாம். அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது ஐடியா இருக்கான்னு. பிசிஎம் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து
என்ஐடி ஐஐடி அந்த மாதிரி தான் போகணுன்னு இருக்கேன். பட் ஒரு வேளை கிடைக்கலன்னா கிடைச்சிடும்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் அதுக்கு ஹார்ட் ஒர்க் போட நான் ரெடியாக தான் இருக்கேன். பட் கிடைக்கலன்னா அப்போ என்னால் வந்து வேறு ஏதாவது ப்ரைவேட் காலேஜ் பிட்ஸ் அந்த மாதிரில கூட சேரலாம். ஸோ அதனால நான் வந்து பிசிஎம் எடுத்திருக்கேன். பிகாஸ் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு சாஃப்ட்வேர் அந்த மாதிரி வேலைலாம் எனக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் எனக்கு வந்து வேறு பிளான் பி ஆப்ஷன்ஸும் இருக்குது. நல்லா ரீசர்ச் பண்ணியிருக்கேன் என்ன மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் இருக்குதுன்னு. அதில் ரீசர்ச் பண்ணக்கப்புறம் தான் நான் பிசிஎம் ப்ளஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து இப்போ அவ்வளோ ரிக்ரெட் அந்த மாதிரிலாம் இல்லை. இன்னும் படிக்க ஆரம்பிக்கல. பட் நான் கோச்சிங் சென்டர் ஒன்று சேர்ந்துருக்கேன். ஸோ சேர்ந்ததுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் நல்லா தான் கொஞ்சம் அவ்வளோ கஷ்டமாலாம் இல்லை. ஸோ நான் வந்து ஜேஇ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஐடியா தான் இருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் ஜேஇக்கு என்ன பிளான்ஸ் பண்ணுறேனோ அதெல்லாம் நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா யோசிச்சு உங்கள் ஸ்ட்ரீமை செலக்ட் பண்ணுங்கள். நல்லா ரீசர்ச் பண்ணி ஸ்ட்ரீமை செலக்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோக்கு நான் பேசிகிட்டே இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.